வணக்கம். இது MVP வித் ஸ்வாதி. இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான நேரம். இந்த எபிசோட் கேள்வி கேட்க இல்லை, நம்மளே காப்பாற்றிக்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருங்க, கண்ணை மூடிக்கோங்க. ட்ரை பண்ணிட்டு இருந்தால் ஐஸ் க்ளோஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் வாய்ஸை கேளுங்க போதும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், சேஃபாக இருந்தாலே போதும். ரெடிங்களா? டீப் பிரெத் எடுங்க. Inhale, hold, exhale. Good. இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். சில நாட்கள் மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரீசன் தெரியாமல் வெயிட்டாக இருக்கும். சில நேரம் ஒரு தாட் வந்திருக்கும், இந்த பெயின் முடிஞ்சால் நல்லா இருக்கும்ல, நான் இல்லாமலே இருந்தால் பெட்டராக இருக்குமோ. இந்த மாதிரி தாட்ஸ் வந்தால் பயப்படாதீங்க. தாட்ஸ் வந்ததுன்னா அது நடக்கும்னு அர்த்தம் கிடையாது, அதை செஞ்சிடணும்னு அர்த்தம் கிடையாது. தாட்ஸ் ஜஸ்ட் தாட்ஸ் தான். க்ளவுட்ஸ் மாதிரி வரும், அப்புறம் போயிடும், கிளியர் ஸ்கை ஆகிடும். நீங்கள் க்ளவுட்ஸ் இல்லை, ஸ்கை. சைக்காலஜியில் ஒரு டேர்ம் இருக்குது, எமோஷ்னல் ஃப்ளட்டிங். ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவர்லோட் ஆனால் மைண்ட் அதை எஸ்கேப் ஆகணும்னு தேடும். உங்கள் பிரெயின் உங்கள் எனிமி கிடையாது, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது, அவ்வளோதான். பெயின் ரொம்ப அதிகம் ஆகும்போது பிரெயின் குவிக் சொல்யூஷன்ஸை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் ராங் சொல்யூஷன்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணும். அது பிரெயினோட ஃபால்ட் கிடையாது, அது ஜஸ்ட் ஓவர்லோடோட சிக்னல், அவ்வளோதான். இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ராமுக்கு மிடில் இருக்கீங்க. மழை, காற்று, லைட்னிங் எல்லாம் இருக்குது. ஸ்ட்ராம் பெர்மனண்ட்டாக இருக்குமா? இல்லை. ஸ்ட்ராம்க்கு ஒரு நேச்சர் இருக்குல்ல, அது வந்துட்டு அப்புறம் போயிடும். அதே மாதிரி பெயினும் பெர்மனண்ட் கிடையாது. சம்டைம்ஸ் சூசைட் தாட் கூட எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்திருக்கும். அது டெத் வேணும்னு இல்லை, அந்த பெயின் முடியணும்னு தான் நம்ம நினச்சிருப்போம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? எந்த ப்ராப்ளம்க்கும் அது சொல்யூஷனே கிடையாது. அண்ட் சஃபரிங் அதை ஹீல் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட செஸ்ட் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கே ஒரு டைட்னஸ் இருக்கா, ஒரு நாட் மாதிரி? அதை ஃபைட் பண்ண வேணாம், ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்கள், அப்சர்வ் இட். மைண்ட் கிட்ட சொல்லுங்கள், ஐ see you, ஐ hear you, அண்ட் ஐம் here for you. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் தாட்ஸ் வரும்போது ஜஸ்ட் மைண்ட் கிட்ட ரிலாக்ஸாக பேசுங்க. இந்த தாட்ஸ் ஸ்கூல் படிக்கிற ஒருத்தருக்கும் வரலாம், ஜாப் ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கும் வரலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகி லோன்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட வரலாம். பெயினுக்கு ஏஜ் தெரியாது, ஏஜ் பார்த்தும் வராது. இங்கே ஒரு முக்கியமான உண்மை, சூசைட் பெயினை முடிக்காது, அது பெயினை ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணும் உங்களை நேசிக்கிற ஒருத்தவங்க கிட்ட. ரீசண்டாக ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை எஜுகேஷன் ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின், அந்த பெயின் அந்த குழந்தைக்கு முடிஞ்சுதான் நினைக்கலாம் நம்ம, ஆனால் அந்த பெயின் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நம்ம பேர்டன் இல்லை, ஒரு ஸ்டோரி இன்னும் முடியல, நம்மளாம் முடிச்சுக்கவும் கூடாது. இப்போ நம்ம சரௌண்டிங்ஸை நோட்டீஸ் பண்ணுவோம். 5 things you can feel நோட் பண்ணுங்க. சேரோட சப்போர்ட்டாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸோட டச் இருக்கலாம், ஏரில் இருக்கிற டெம்பரேச்சராக இருக்கலாம். தென் 4 sounds you can hear. ஃபேனோட சவுண்டாக இருக்கலாம், தூரத்தில் இருந்து வர ஏதோ ஒரு நாய்ஸாக இருக்கலாம், பேர்ட்ஸோட chirping சவுண்டாக கூட இருக்கலாம். Now 3 things you feel inside your body. ஹார்ட் பீட், பிரெத், உங்கள் ஷோல்டர்ஸ் இருக்கிற பொசிஷன் அந்த மாதிரி இருக்கலாம். Now 2 deep breaths. Inhale, exhale. Inhale, exhale. And lastly ஒரு ரிமைண்டர், நம்ம இன்னும் இங்கே இருக்கோம், அதுதான் முக்கியம். This too shall pass. ஹெல்ப் கேட்குறதுக்கு பயமாக இருக்கலாம், ஆனால் ஹெல்ப் கேட்குறது வீக்னஸ் இல்லை, அது கரேஜ். இந்த தாட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பை தேடுங்க. தெரப்பினா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க, ஹீலிங்க்கு நம்ம ரெடியாக இருக்கோன்னு தான் அர்த்தம். அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ஒரு விஷுவலைசேஷன் பார்க்கலாம். சின்ன வயசில் இருந்த உங்கள் வேர்ஷனை உங்கள் கண் முன்னாடி நிற்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க.
அந்த சைல்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு கேட்குது, ப்ளீஸ் ஸ்டே அப்படின்னு. நீங்கள் அந்த குழந்தைய விட்டுருவீங்களா இல்லை ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்களா? திங்க். நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க கேர், டைம், லவ், ரெஸ்ட் எல்லாத்தையுமே. லைஃப் ஃபுல்லாக யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த 10 minutes சர்வை பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் 10 minutes, அப்புறம் நெக்ஸ்ட். இப்படி ஹீலிங் சம்டைம்ஸ் மினிட் பை மினிட்டாக தான் நடக்கும். ஒரேடியாக நடந்துரும்லாம் கிடையாது. நீங்கள் வீக் இல்லை, நீங்கள் டயர்ட் பீப்புள் ரெஸ்ட் வேணும், எண்டு வேண்டாம். லாஸ்ட்டாக திரும்பவும் ஒரு டீப் பிரெத் எடுங்க. இப்போ மெல்லமாக உங்கள் ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணுங்கள். ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரெடினா கண்ணை திறக்கலாம். ஐ எம் ஸ்டில் வித் யூ. எப்பயுமே இருப்பேன். அதுதான் ஹோப். இது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் சைலன்ஸில் சஃபர் ஆகிட்டுருக்கலாம். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் முக்கியம். நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் சஃபர் ஆகிட்டுருப்பாங்க. நம்மளுக்கு அது கொஞ்சம் கூட தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்க வெளியில் சிரிச்சிட்டு உள்ளே ஃபீல் பண்ணிட்டும் இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் கூட இருங்க. இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ.